இப்ப சைனால இருக்க குவான்சோ சிட்டில தாங்க இருக்கோம். ஸோ இங்க வந்து இறங்கணுன்னே இந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இந்த வெஹிக்கிள்ஸ் தாங்க. ஆக்சுவலா சின்னதா காம்பாக்டா செம்மையா இருக்கு பாருங்க லுக்கே. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் சார்ஜ் பண்ணா 400 கிலோமீட்டர்ஸ் வரையும் ஓட்டலாம்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான பைக்ஸ்லாம் வந்து நிறைய ஃபுட் டெலிவரிஸ் யூஸ் பண்றாங்க, பைக் டாக்ஸியா யூஸ் பண்றாங்க இந்த ஊர்ல. இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டி. இது வந்து ஆக்சுவலா ஒரு பைக் டாக்ஸி. இங்க போறாங்க பாத்தீங்களா, சீட்லாம் பெருசா இருக்கு, பின்னாடி 2-3 பேரு கூட ஏத்திட்டு போறாங்க. இந்த லைன்ல பாருங்களேன் எவ்வளவு வண்டிங்க இருக்குன்னு. எல்லாமே வந்து வண்டியை சார்ஜ் பண்றதுக்காக தான் இந்த பார்க்கிங்ல நிப்பாட்டி இருக்காங்க. நீங்க வந்து சில்ட்ரன்ஸ் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கொஞ்சம் பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் கொஞ்சம் பத்திரமா தான் போகணும். ஏன்னா இந்த வண்டியை வச்சுக்கிட்டு பறக்குறாங்க. யாரும் இந்த வண்டி ரோட்ல ஓட்டி நான் பார்க்கவே இல்லைங்க. எல்லாருமே இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ்லாம் நீங்க இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஹோல் ப்ராடக்ட்டா டைரக்டா இம்போர்ட் பண்றப்போ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அதிகமான இம்போர்ட் டியூட்டிஸ் கட்டுற மாதிரி வரும், அண்ட் நிறைய சர்டிபிகேஷன்ஸும் தேவைப்படும். ஸோ இந்த ப்ராசஸை விட கொஞ்சம் சிம்பிளான மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்பேர் பார்ட்ஸை மட்டும் இம்போர்ட் பண்ணி அதை இந்தியாவில் வச்சு ஒரு ஹோல் ப்ராடக்ட்டை அசம்பிள் பண்ணி பிசினஸ் பண்றது தான். நீங்க ஒரு நியூ ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் சரி, ஆர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, உங்களோட ரிக்வயர்மெண்ட் டீடைல்ஸை எங்களுக்கு அனுப்புங்க. நாங்க உங்களுக்கு சைனால இருந்து பெஸ்ட்டாவே சோர்ஸ் பண்ணி கொடுக்குறோம்.